ஹாய் ஹாய் மைத்திரி மக்களே. கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் முடிஞ்சுச்சு. அகெயின் மறுபடியும் 100 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு. மறுபடியும் 100 கிலோமீட்டர். இந்த தடவை என்னென்னா, இன்றைக்கி தேதி என்ன 20 தானே. நீங்கள் போயிட்டு ஆஃப்டர் வெக்கேஷன், கோர்ட் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3ஆம் தேதிக்கு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3ஆம் தேதிக்கு மேலே தான் இனிமேல் மறுபடியும் ஹியரிங். இப்போ இந்த ஜெய்யனுவோ ஏதோ கோவை கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட பேசியிருந்தாங்க. எல்லா கோயிலுக்கும் கும்பிட்ருக்கேன், வாராகி அம்மன் அது இதுவும் கும்பிட்ருக்கேன், கண்டிப்பாக இன்றைக்கி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானே கூட கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சேன். கோர்ட்டில் நீங்களாம் பிரான்ச் டைரக்டர்ஸ் தானே, சரி ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் 3ஆம் தேதி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி தான் நான் கேட்டேன். ஏன்னா ஃபுல்லாமே கொஞ்சம் லிங்க் அப்படி தெரிஞ்சு வீடியோ கேட்கும்போது. ஸோ போயிட்டு 3ஆம் தேதிக்கு மேலே ஆஃப்டர் வெக்கேஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்க போகிற மாதிரி ஒரு இதுவும் இல்லை. ஸோ வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்களுக்கு முன்ஜாமீனுக்கும் பணம் போடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா டைரக்டர் சத்யானந்தன் அவர் தனியாக தான் பார்க்கணும். அவர் சைடில் அவர் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அவர் அப்ளை பண்ணணும். ஏன்னா இவங்க முன்ஜாமீன் கேட்குறது எனக்கும் இந்த கம்பெனிக்கும் ஃபினான்சியலாக எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சும்மா ஜோனல்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தான் முன்ஜாமீன் கேட்குறாங்க. இந்த கம்பெனிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நாங்கள் வெறும் ஃபினான்ஸ் டீமுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சும்மா ஜோனல் ஆஃபீஸ் போட்டு தான் உட்காந்துருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு டைரக்டராக தான் இருந்தோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க முன்ஜாமீன் கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸுக்கும் முன்ஜாமீன் கேட்குறதுக்கும் சக்தியானந்தன் மேலே போட்ட பட்ஸ் ஆக்ட் கேஸுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. வெறும் இன்டர்லிங்க் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாமே நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, டைரக்டராக இருந்திருக்கீங்க, பிரான்ச் டைரக்டராக, அது மட்டும்தான் இன்டர்லிங்க். மற்றபடி கேஸ் சக்தியானந்தன் மேலே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவர் தான் போயிட்டு எப்படியாச்சும் போய் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணணும், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும். அவர் சைடு ஸ்டெப் எடுத்தால் தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எந்த ஸ்டெப் எடுக்கவும் தெரியல. நிறைய பேர் என்ன நம்ம அப்ளைன்னு சொல்கிறாங்க, வந்துடும் இந்த ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணால் வந்துடும். இப்போ பிரான்ச் இவங்களே தெளிவாக சொல்கிறாங்க, எங்களுக்கு ஃபினான்ஸுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஓகே சொன்னால் தான் பணம் வரும் அப்படின்லாம் கிடையாது. சக்தியானந்தன் நினச்சா தான் பணம் வரும், அவர் தான் பணம் கொடுக்கணும். ஸோ அவர் எப்போ ரிலாக்ஸேஷன் ஃபைல் அப்ளை பண்ணி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரோ அப்போ தான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும். அது வரைக்கும் கிணத்துல போட்ட கல்லாக தான் கிடக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை. மறுபடியும் அகைன் ஒரு 100 கிலோமீட்டர். ஸோ ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மைவி 3 ஆர்ட்ஸுக்கு எதிராக இருக்கிறவங்க. ஏன்னா எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போது இன்கேஸ் ஒரு வேளை பெயில் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க, புது உருட்டாக இருக்க போகுது, வேறு எதாவது புது விதமாக உருட்டுவாங்க. ஏன்னா இப்போ அதுவும் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க, வேறு எதாவது ஆப் ஒர்க் ஆகலை, இல்லை மறுபடியும் ரிட்டர்ன் ஆஃப் ஃபைல் அப்ளை பண்ணுறது பிரச்சனை, இப்படி தான் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி புது உருட்டை கேட்கலான்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் என்னடான்னா, ஆதரவாக இருக்கிறவங்களே இப்போ என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. இதுதான் நிலைமை. பார்த்துக்கலாம். அகைன் 100 கிலோமீட்டர். என்ஜாய். Thank you. Bye.